வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எக் ரைஸ் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா வதக்கிட்ட பிறகு வதக்கிட்ட பிறகு பீன்ஸையும் சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கிடுங்க. அதோட கொஞ்சம் கேரட்டு சேர்த்து மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு ரொம்ப வதக்குங்க. நல்லா வதங்கிட்ட பிறகு முட்டைக்கோஸ் சீவன முட்டைக்கோஸ் எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு கொஞ்சம் உப்பு, 3 முட்டை. நாங்கள் ஸ்கூலுக்கு சமைக்கிறதுனால 3 முட்டை தான் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்ட பிறகு கொஞ்சோண்டு கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், கொஞ்சம் பெப்பர், அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தேவையான அளவு ரைஸ் போடணும். ரைஸையும் போட்டு ஃபுல்லாக வதக்கிட்டு